என்னது? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. யாரும் வந்திருப்பாங்களா? புரியலையே. கீழே போய் பார்க்கலாம். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா சத்தம் கேட்டது. இங்க யாரும் இல்லையே. ஒருவேளை மேலதான் சரியா செக் பண்ணமோ. வீடு முழுக்க தேடியாச்சு. இன்னும் எங்கிருந்து சத்தம் வந்திருக்கும்? டெரஸ்ல செக் பண்ணலாமா? மேடம், நீங்களா? அப்ப நீதான் இங்க அங்க சுத்திட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ மேடம், நானே தூக்கம் வரலன்னு டிரான்சிஸ்டர் நோண்டிட்டு இருந்தேன். யாரோ வரண்டா வழியா என் ரூம் பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. அதான் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன் மேடம். நிஜமாவா சொல்ற? இல்ல இந்த புதுசா சேர்ற பொண்ணுங்களை எல்லாம் நீ வந்து கலாட்டா பண்ணுவியே, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றியா? இல்ல மேடம். ஆமா, இந்த புதுசா வந்திருக்கே பிரீத்தி, அவளை கலாட்டா பண்ண நீ எதுவும் செய்யலையே? ஐயோ மேடம், அந்த திமிர் பிடிச்சவகிட்ட நான் வச்சுக்குவேனா? அவ சும்மாவே மென்டல் மாதிரி ரூம்ல சத்தம் போட்டுட்டு இருக்கா. என்கிட்ட வேற சண்டைக்கெல்லாம் வரா. நான் போய் அவகிட்ட. அப்போ நிச்சயமா இது உன்னோட பிரம்மதான். ஏன்னா நான் வீடு முழுக்க பாத்துட்டேன், அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ போய் படு. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? யாரு கண்டா? இல்லாததை பார்த்து நீ அப்படி இப்படி சத்தம் போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தல்ல, அதை பார்த்து கூட நான் வந்திருக்கலாம்ல. இல்லாதத பார்க்க நான் என்ன மென்டலா? நிஜமாவே ரூபினி ரூம்க்கு யாரோ போன மாதிரி இருந்துச்சு மேடம். அதான் அந்த பிரீத்தி ரூம். நிஜமாவா சொல்ற? பிரீத்தி ரூம் நான் சொல்றேன். ஒருவேளை அவ செகண்ட் ஷோ போயிருப்பாளோ? அவ அப்படியெல்லாம் செய்வாளா? அவ ஒன்ன மாதிரி தான், விட்டா அதுக்கு மேலேயும் செய்வா. சரி, நாமளே போய் பாத்திரலாம். நல்ல வேளை தூங்கிட்டு இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நேத்து நைட்டு லைட் போட்டு அணைக்கவே இல்ல. விடிய விடிய டியூப் லைட் போட்டு தூங்கிட்டு இருந்தா தெரியுமா? நீ சொன்ன மாதிரி கலவரப்படும்படியே எதுவும் இல்லையே. மேடம், டியூப் லைட் போட்டு பார்க்கலாமா? எதுக்கு? தூங்குற அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் எழுந்து திட்டுறதுக்கா? இவ தூங்க ஆரம்பிச்சா கும்பகர்ணி மேடம், அதனால சீக்கிரம் எழுந்திருக்கவே மாட்டா. அவளே சொல்லிருக்கா அத பத்தி. ஆனா பாதி தூக்கத்துல மட்டும் கத்தாம இருக்க மாட்டா. அம்மா, என்ன நீ கூட இருந்து பார்த்த மாதிரி ரொம்ப புழுகுற? அம்மா, ஃபேன் ஏன் சரியா சுத்த மாட்டேங்குது? மேடம், அது ரோகிணி இருக்கும்போதே அப்படிதான் மேடம் சுத்திட்டு இருந்தது. அப்போ ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு நாளைக்கு இதெல்லாம் சரி பண்ணணும். கற்பகம், டைம் ஆயிருச்சு. நீ போய் ரூம்ல படுத்துக்க. நான் பிரீத்திக்கு துணையா இருக்கேம்மா.
மேடம் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் வேணா இவ கூட இருக்கனே. எது வந்தாலும் சமாளிச்சிருவியா? யார் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, திருடன்னு சொல்லிடலாம். எது வந்தாலும் ஏதாவது பேய் பிசாசு வருமா மேடம்? நான் இருக்க மாட்டேன், நான் போறேன் மேடம். போய் படுத்துக்க. ம். முத்து, வெளியில வா. முத்து, நீ உள்ளதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீயா வெளியில வரலன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். என்ன 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 காரியம் பண்ணிருக்க? உன் மகா வயசுல 10-15 பொண்ணுங்க இருக்கிற இந்த ஹாஸ்டல்ல இப்படி நடுராத்திரியில இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருக்கவா, என்ன மன்னிச்சிருக்கவா, மன்னிச்சிருக்க. என்னால தாங்க முடியல. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என்னை எவ்வளவு கேவலமா பேசிட்டா, எப்படிலாம் பேசிட்டா. பெத்த அப்பனை பார்த்து வாடா போடான்னு சொல்லிட்டால. ஏம்மா, என் பொண்ணு சீரிஞ்சி இறப்புமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காடு மேடெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து கண்டபடி பேசிட்டால. அம்மா சத்தியமா சொல்றேன், நான் செத்து போயிடலாம் நினைச்சேன். செத்து தொலைக்க வேண்டியதுதானே, உன்னை யார் தடுத்தா? இப்படி மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்துட்டு நடு ராத்திரி ஒரு வயசு பொண்ணு ரூம்ல வந்து நிக்கிறியே. உன்ன மாதிரி அயோக்கியம் எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன? டெய்சி டெய்சி எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசலாமா? ஒரு பெத்த அப்ப தான் பொண்ணோட ரூமுக்குள்ள வந்து தான் பொண்ணு தூங்குற அழக பார்க்கணும்னு நினைச்சது தப்பாமா? என்னோட உணர்ச்சிகளை கொட்டணும்னு நினைச்சது தப்பாமா? முட்டாள், நீ அவளோட அப்பாங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். ஆனா வெளி உலகத்துக்கு ஒரு வயசு பொண்ணு ரூம்ல ஒரு குடிகார நிக்கிறான் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. அதனோட பின்விளைவுகளை, கஷ்ட நஷ்டத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்தியா நீ? ஐயோ, ஆமா ஆமா, நான் இவரோட அப்பன்னு யாருக்கு தெரியாதுல்ல. யாராவது பார்த்தாலும் தப்பு தானே, தப்பா தானே பேசுவாங்க. ஐயோ டெய்சி, மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமா. என் பொண்ணுக்கு ஒரு கேவலம் வர்ற மாதிரி நானே நடந்துகிட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு டெய்சி. டெய்சி, இப்ப நான் என்ன பண்ணணும்? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட என்ன பண்றதுன்னு கேக்குறியா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாரு, தயவு செஞ்சு யார் கண்ணிலையும் படாம அந்த வழியே போயிடு. உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பதறுதுப்பா. 25 வருஷத்துக்கு முன்னால பச்சை புள்ளையா பிரீத்தியை எடுத்துக்கிட்டு நடு ராத்திரி விதி உன்னை என் முன்னால கொண்டு வந்து நிறுத்திச்சு. அன்னைக்கு என் தொழில் போச்சு, என் நிம்மதி போச்சு. இப்போ அதே நடுராத்திரி பிரீத்தியோட மறுபடியும் நீ என்கிட்ட நிக்கிற. இன்னும் என்னெல்லாம் போக போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இத பாரு, என் உயிர் போனா கூட பரவாயில்ல. ஆனா ஏன் ஹாஸ்டல்ல இருக்கிற பெண்களோட கண்ணியத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது. வேண்டாம், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கேட்டு போயிடு. டெய்சி, யோசிச்சு பாரு,
இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. நீ மட்டும் சாவித்திரி அவங்க வீட்டுக்கு அனுப்பாம இருந்தா என் பொண்ணு இங்க வந்திருக்க மாட்டேன், நானும் சாராய் கடைக்கு போயிருக்க மாட்டேன். அது எப்படிடா இவ்வளவு தூரம் குடிச்சிட்டு வாய் கூசாம போய் சொல்ற? செல்வநாயகத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உன் பொண்ண அவர் பொண்ணுன்னு போய் சொன்ன. அது தப்பு இல்ல. பர்த் சர்டிபிகேட்ல மச்சத்தை மாத்தி சொல்லி செல்வநாயகத்தை விட்டே அவர் பொண்ணு அனாதையாக்கின. அது தப்பு இல்ல. இத்தனை கஷ்டத்தையும் பட்டுட்டு அந்த பொண்ணு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு. இந்த பிரியாங்கிற சாவித்திரி அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எல்லாம் கிடைக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதுவும் தப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு அவளை அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா போகலான்னு நான் சொன்னேனே, அது தப்புங்கிறியா? உன்னை நீ மறந்துட்ட முத்து. கடவுள் எல்லாத்தையும் தாங்குவார், ஆனா ஒரேடியா தூங்க மாட்டார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளியில வரும்போது நிச்சயமா சொல்றேன், அந்த வேதனை அந்த பயம் இது எதையும் உன்னால தாங்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பாத்தியா பாத்தியா, நான் சந்தேகப்பட்டதுல சரியாதான் போச்சு. நீ சாவித்திரிக்கா வேண்டி என்னென்னமோ பண்ணி என் பொண்ணு இப்படி அலங்குளமா கொண்டாந்து இங்க படுக்க வச்சிருக்கிற. அவ எப்படி ஏசியில படுத்து தூங்கிட்டு இருந்தா, இப்படி அனாத மாதிரி கொண்டாந்து படுக்க வச்சிருக்கிய. பைத்தியக்காரனாட்ட பேசாத. எனக்கு சாவித்திரி ஒண்ணுதான், பிரீத்தியும் ஒண்ணுதான். ரெண்டு பேரையும் இந்த கையில தான் நான் தூக்கியிருக்கேன். நீதான் ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. செல்வநாயகத்தை பார்த்து நாம எல்லா உண்மையும் சொல்லிடலாம். எனக்கு பரிமளத்து மேலயும் நம்ம சாவித்திரி மேலயும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க உன் பொண்ணை நல்லா பாத்துப்பாங்க. என்ன பாரு, நீ அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்த, உன்ன மட்டும் இல்ல அந்த சாவித்திரி சேர்த்து கொலை பண்ணி போட்டுடு. அப்படி அப்படி எதுவும் செஞ்சிடாத. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பாரு, உனக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்கு மாதிரி சத்தியமா கர்த்தர் மேல ஆணையா நான் எந்த ரகசியத்தையும் வெளியில சொல்ல மாட்டேன். முந்தி நம்பினேன், ஆனா இப்ப நான் நம்ப தயாரா இல்ல. நீதான் திட்டம் போட்டு என் பொண்ணு அந்த வீட்டை விட்டு கிளப்பி கொண்டாந்து இங்க படுக்க வச்சிருக்கிற. இந்த பாரு, கர்த்தர் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் இவ வெளியில வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அது உண்மைன்னா நீ வச்சிருக்கிற ஒரு ஃபைல், அந்த ஃபைல் என்கிட்ட ஒப்படைச்சிடு. எந்த ஃபைல்? அதுதான் உன் அறையிலேயே பத்திரமா வச்சிருக்கிற சாவித்திரியோட பர்த் சர்டிபிகேட் ஃபைல். அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை நம்புறேன். முத்து, பகல் கனவு காண்றத நிறுத்துறியா? இப்ப உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனே, நான் வார்டன் டெய்சி. ஆனா அந்த ஃபைலுக்கு சொந்தக்காரி நர்ஸ் டெய்சி. அந்த நர்ஸ் டெய்சி ஒரு தடவை தான் தொழிலுக்கு துரோகம் பண்ணா. மறுபடியும் மறுபடியும் அவ அந்த துரோகத்தை செய்ய மாட்டான். பாரு, மறுபடியும் மறுபடியும் நீ தகராறு பண்ணின, தூங்கிட்டு இருக்க உன் பொண்ணை இப்பவே நான் எழுப்புவேன். எல்லா விஷயத்தையும் அவள்கிட்ட சொல்லிடுவேன். செய்யட்டுமா? எழுப்பட்டுமா? ஐயோ வேணாம்மா, நான் வெளியவே போயிடுறேம்மா. கடைசியா என் கழுத்தை அறுத்துட்டிய டெய்சி. என் பொண்ணு பேர்ல பல லட்ச ரூபா பணம் இருக்குது. பணக்கார இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்க. என் பொண்ணு காலத்துக்கு மகாராணியா இருப்பான்னு ஆசைப்பட்டன. இப்படி கழுத்தை அறுத்துட்டியே. அழாதே முத்து, அழாதே. ஆம்பளை அழறத பாக்குறது ரொம்ப கொடுமையான விஷயம். அழுகை நிறுத்து.
இந்த நிமிஷம் நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். உயிரோட இருக்கிற வரைக்கும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உண்மையை காப்பாத்துறேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த நேரம் உன் பொண்ணு செல்வநாயகம் வீட்டுல ஏசி ரூம்ல தூங்கிட்டு இருப்பா. போதுமா? அது போதும், அது போதும். ஆனா உன்னால முடியுமா? என்னால முடியுமான்னு தெரியல. ஆனா என்னோட ஆண்டவர் அவர் செஞ்சு வைப்பார். அவரால முடியும், நான் நம்புறேன். இப்போ தயவு செஞ்சு யார் கண்ணிலையும் படாம தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. போ. கிளம்பு. போ. போ.